வணக்கம் வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பதிவில் பார்க்க போகிறோம்னா, வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் நாரை வச்சு கொக்கோ பீட் உருவாக்கி அந்த கொக்கோ பீட்டை வச்சு சவுக்கு விதையை உற்பத்தி செஞ்சு உற்பத்தி செய்ய போகிறோம். இப்போ அது முதல்ல கொக்கோ பீட்டை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். நம்ம தேங்காய் நார் என்ன பண்ணணும்னா ஊற வச்சிடணும். ஒரு 2 நாளைக்கு ஊற வச்சிட்டோம்னா கொஞ்சம் மெல்லிசாக வந்துடும், கொஞ்சம் உடையிற மாதிரி வந்துடும், உடையிற தன்மை கொஞ்சம் ஊறி போய் வந்துடும். அது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டுடணும். பெருசாக போட வேண்டாம், சின்னதாக எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சோன்னா கொக்கோ பீட் உருவாயிடும். அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணோம்னா, நம்ம சவுக்கு மரம் ஏற்கனவே நல்லா முதிர்ச்சியான சவுக்கு மரத்துலேருந்து விதை நிறையா இருந்துச்சு. விதை அதை எடுத்துகிட்டு அந்த விதையிலேருந்து தனியாக சின்ன விதைகள்லாம் காய வச்சு எடுத்துட்டு நம்ம ஒரு நிழல் படக்கூடிய இடத்துல நல்ல ஈரப்பதமான இடங்களில் இருக்க இடத்துல நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை பரப்பிட்டு என்ன பண்ணிட்டோம்னா, அந்த நம்ம அட்டை வச்சுருந்தோம், விதை இப்போ வாங்கி வந்தோம். இங்கேருந்து வாங்கி வந்துட்டு அந்த அட்டையிலேருந்து அந்த எடுத்து வச்ச நம்ம உருவாக்கி வச்சுருந்த கொக்கோ பீட்டை அதில் பரப்பி விட்டு நல்லா அமுக்கி விட்டுறணும். அதை அமுக்கி விட்டாதே கொஞ்சம் விதை முளைச்சி வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லா அமுக்கி வச்சுட்டோம். அமுக்கி வச்சுட்டு விதை எடுத்து வச்ச விதை சவுக்கு சின்னதாக இருக்கும். இது காற்றடிச்சாலே பறந்துடும். அதனால் என்ன பண்ணிட்டோம்னா கொஞ்சமாக கொக்கோ பீட்டை உள்ளே பதிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விதையை தூவுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொக்கோ பீட்டை மேலே தூக்கி கொஞ்சம் அமுக்கி வச்சுட்டோம்னா முளைக்க ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே உருவாக்கலாம், கொஞ்சம் எடுத்து போட முடியல. அதுக்கு மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி இப்போ எடுத்துருக்கேன். மறுபடியும் விதை போட்டுருக்கோம், முளைச்சி வந்துடும். அடுத்து நம்ம சிவப்பு சின்ன கொய்யா இருக்குல்ல, சிவப்பு கொய்யா, ஆமாம், அந்த கொய்யாவை விதையை எடுத்து அதையும் முளைக்க வைக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணி அதையும் முளைக்க வச்சான். இதுக்கான நல்ல இணல் இருக்கக்கூடிய இடத்துல போட்டோம்னா வெயில் அடிக்கக்கூடாது, வெயில் அடிக்காமல் இருக்கணும். நல்லா எல்லாத்தையும் வச்சு விதைப்பதெல்லாம் அமுக்கி விட்டுணும். நிறையா தண்ணி இதுக்கு அதிகம் ஊற்றிடக்கூடாது, ஏன்னா விதை பூரா உள்ளே பச்சை பூரா எடுபட்டு வந்துடும். அதனால என்ன பண்ணிட்டோம்னா ஒரு வாட்டர் கேனை எடுத்து அதில் ஓட்டையை போட்டு மூட்டில் ஓட்டையை போட்டு லைட்டாக ப்ரெஸ் மாதிரி அடிக்க விட்டுட்டோம். அடுத்து என்ன பண்ணிட்டோம்னா, இது யாருக்கு கொடுத்ததுன்னா ராஜகுட்டிக்கு கவர்மெண்ட் ஜிஹெச்சில் தம்பி பிறந்தப்போ இந்த மாதிரி கொசுவில் கொடுத்துருந்தாங்க. அது வீட்டில் தான் இருந்துச்சு. சரி, அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு எடுத்துக்கொண்டாந்து வச்சுட்டு அதை மூடி வச்சாச்சு. நல்லா நீட்டாக மூடி வச்சாச்சு. ஒரு வாரம் கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குது, எப்படி கலந்துருக்கு என்னங்க பார்த்துங்க. இப்போ அந்த கொசுவில் பறந்துடாமல் இருக்கிறதுக்காண்டி சைடில் 2 தென்னை மட்டை எடுத்து வச்சுட்டான். ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.